வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி நிஃப்டி அப் அண்ட் டவுன் மூவ் பண்ணி ஃப்ளாட்டாக வந்து க்ளோஸ் ஆகிருக்கு. காலையில் 80 பாயிண்ட்டு அப்பில் ஓப்பன் பண்ணிச்சு. அப்புறம் 80 பாயிண்ட்டு கீழே வந்து முடிய போகும்போது ஃப்ளாட்டாக க்ளோஸ் ஆகிடுச்சு. நண்பர்களே, இப்போ நீங்கள் பார்க்குறது நிஃப்டி ஒன் டே சார்ட்டு. பாருங்கள், நேற்று எந்த இடத்துல ஓப்பன் ஆச்சோ அதே இடத்துலையே வந்து க்ளோஸ் ஆகிடுச்சு. நண்பர்களே, இன்றைக்கும் M&M, ஈச்சர் மோட்டார் அப் டு 2.5% வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஜிஎஸ்டி இம்பேக்ட்னால இன்றைக்கும் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அதே நேரத்தில் டிவிஎஸ் மோட்டார் 1.5% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. டிவிஎஸ் மோட்டரும் 1.5% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அது என்ன காரணம்? இன்றைக்கி அவங்க ஒரு ஃபாஸ்ட் ஸ்கூட்டர் வந்து லான்ச் பண்ணுறாங்க, நியூஸ் வெளியிட்டனால தான். நண்பர்களே, நீங்கள் பார்க்குறது டிவிஎஸ் மோட்டார் கம்பெனி வெளியிட்ட நியூஸ் பார்க்குறீங்க. நீங்கள் பார்க்குறீங்களா? ஸோ அவங்க வெளியிட்ட நியூஸ் பாருங்கள், என்ன சொல்லியிருக்காங்கன்னு உங்களுக்கு. அவங்க என்ன டிவிஎஸ் மோட்டார் கம்பெனி லான்ச்சஸ் டிவிஎஸ் NTORQ 150 அப்படிங்கிற ஸ்கூட்டரை லான்ச்சஸ் பண்ணிக்கன்னு சொல்கிறாங்க. அது என்னென்னா இந்தியாஸ் குவிக்கஸ்ட் அண்ட் ஃபாஸ்ட் ஹைப்பர் ஸ்போர்ட் ஸ்கூட்டரை லான்ச் பண்ணியிருக்கோன்னு நமக்கு நியூஸ் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? அந்த நியூஸுக்காக என்ன இருக்குது, டிவிஎஸ் மோட்டார் கம்பெனி 1.5% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அடுத்த பிரமாஸ்திரம் என்னென்னா, நமக்கு இந்தியா யூரோ FDA டீல் வந்து செப்டம்பர் 8 சைன் ஆகும்னு சொல்கிறாங்க. ஸோ அப்படி இந்தியா யூரோ எப்படின்னா உங்களுக்கு ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் டீல் வந்து சைன் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க செப்டம்பர் 8. அது வர மண்டேல. அப்படி மட்டும் டீல் ஆயிடுச்சு அப்படின்னா நமக்கு வந்து என்ன செய்கிறோம், ஏற்கனவே இங்கிலாந்து வந்து நம்மளோட ஃப்ரீ டீல் அக்ரிமெண்ட்டில் ஏற்கனவே சைன் பண்ணிட்டாங்க. ஸோ சைன் பண்ணிட்டாங்க. இந்த ரெண்டு நாடும் இப்போ நமக்கு வந்து சேர்ந்துருச்சுன்னா ஏற்கனவே இந்தியா வந்து ரஷ்யா, சைனாவோட அது கூட்டணி இருக்குது. இப்போ எல்லா நாடும் நம்ம சேரும்போது நமக்கு ஒரு பெரிய பூஸ்டப் மாதிரி ஆகும். அப்போ நம்ம மார்க்கெட் வந்து இங்கேருந்து இன்னும் பூஸ்டப் ஆக வாய்ப்பு இருக்குது. நண்பர்களே, மண்டே வந்து இந்தியா யூரோ டீல் வந்து சைன் ஆயிடுச்சுன்னா நமக்கு வந்து இப்போ இருக்கிற மார்க்கெட் 24,743 இருக்கிற மார்க்கெட் இங்கேருந்து அப்படியே பூஸ்டப் ஆகி உங்களுக்கு இந்த ட்ரெயின் லைனை பிரேக் பண்ணிவிட்டு மேலே போயிடுச்சுன்னா கண்டிப்பாக 25,000 வரைக்கும் போக வாய்ப்பு இருக்குது. சரிங்களா? அப்படி உங்களுக்கு அந்த நியூஸுக்கு எதுவுமே இந்த நியூஸ் இம்பேக்ட் எதுவும் இல்லை அப்படின்னா மறுபடியும் திருப்பி எங்கே வந்துடும், பழைய ஸ்ட்ராங் சப்போர்ட் 24,350 வந்துடும். ஸோ என்ன நடக்குதுன்னு நம்ம பொறுத்து இருந்து பார்ப்போம். ஆனால் இந்த நியூஸ் மார்க்கெட்டு பெரிய பூஸ்டப்பாக மாற வாய்ப்பு இருக்குது. இன்றைக்கி டாப் கெய்னர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்கிரே, GMD லிமிடெட், நெட்வெப் டெக்னாலஜி. ஸோ ஃபஸ்ட்கிரே வந்து 14% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. GMT வந்து உங்களுக்கு 12% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஃபஸ்ட்கிரே 14% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. நெட்வெப் வந்து 16% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. சரிங்களா? ஸோ இதில் ஃபஸ்ட்கிரே வந்து GST இன்ஃபேக்ட்னாலே எடுக்கலாம். GMT லிமிடெட் வந்து இப்போ ஸ்டீல் செக்டர் வந்து எல்லா ஸ்டாக்கும் இன்க்ரீஸ் ஆகிறதுனால அதுவும் இன்க்ரீஸ் ஆகிருக்கலாம். ஏன்னா இப்போ 2 நாளைக்கு முன்னாடி சைனாலேருந்து வந்த நியூஸ் வந்தது இல்லையா, சைனா ஸ்டீல் ப்ரொடக்ஷனை கட் பண்ணுறேன்னு சொல்கிறாங்க. அதனால் கூட அவங்களுக்கு GMT ஏறி இருக்கலாம். ஸோ நெட்வொர்க்குக்கு 2 நாளைக்கு முன்னாடி வந்த நியூஸுக்கு இன்னமும் ஏறிக்கிட்டே இருக்குது. அது எவ்வளோ ஏறி இருக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. நண்பர்களே, இப்போ நம்ம பார்க்குது நெட்வொர்க் டெக்னாலஜியோட ஒன் டே சார்ட். பாருங்கள், இப்போ வந்த 2 நாளைக்கு முன்னாடி வந்த நியூஸுக்கு இங்கேருந்து உங்களுக்கு 40% இன்க்ரீஸ் ஆகிடுச்சு 3 நாளில். பாருங்கள், அதே நேரத்தில் ப்ரீவியஸ் இந்த ஹையும் தாண்டி இன்றைக்கி நல்ல வால்யூமோட இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ இப்போ வந்து உங்களுக்கு என்ன பண்ண முடியாது, ஏற்கனவே வாங்கி வச்சவங்களுக்கு வந்து ரொம்ப பெனிஃபிட்டாக இருக்கும். அவங்க கால் மேலே கால் போட்டு உட்காந்துட்டு இருப்பாங்க. புதுசாக வாங்குறவங்க யோசிக்கணும், திரும்பி மேலே போயிட்டு கீழே வந்தால் என்ன செய்யணும். சப்போஸ் புதுசாக வாங்குற நினைக்கிறவங்க அங்கேருந்து பிரேக் அவுட்டை அப்படியே கட் பண்ணிட்டு திரும்பி கீழே வந்து நல்ல விலையில் உங்களுக்கு இந்த 200
இஎம்ஐ ரேட்டில் நமக்கு கிடச்சிதுன்னா புதுசாக வாங்குறவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்படி இல்லை அப்படின்னா ஏற்கனவே வாங்குறவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக மாறிடும். அவங்க கால் மேலே கால் போட்டு உட்காந்துட்டு ஜாலியாக பார்த்து ரசிக்கலாம். அதே நேரத்தில் அவங்க வெளியிட்ட ப்ரெஸ் ரிலீஸ் 2 நாளைக்கு முன்னாடி வெளியிட்ட ப்ரெஸ் ரிலீஸில் எவ்வளோ ஆர்டர் வாங்கினாங்கன்னு சொல்லியிருந்தாங்க, அதையும் பார்ப்போம். அதே இது கூட அதே 2 நாளைக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா டோரண்ட் பவரும் ப்ரெஸ் ரிலீஸ் வெளியிட்டிருந்தாங்க. அதுலேயும் ஆர்டர் வாங்கினேன். ஆனால் டோரண்ட் பவர் இதை விட அதிகமான அமௌண்ட்டுக்கு ஆர்டர் ரிசீவ் பண்ணதாக சொல்லியிருந்தாங்க. ஆனால் அதை 2 நாளாக வந்து இறக்கி விட்டுருக்காங்க. ஆனால் இது வாங்கின ஆர்டருக்கு 3 நாளாக 40% ஏற்றி விட்டுட்டாங்க. அது என்னன்னு தெரியல. வாங்க நம்ம ப்ரெஸ் ரிலீஸில் போய் பார்ப்போம். நண்பர்களே, இப்போ நீங்கள் பார்க்குறது நெட்வொர்க் டெக்னாலஜி வெளியிட்ட ப்ரெஸ் ரிலீஸ் 3ஆம் தேதி வெளியிட்டது. அதுக்காக 3ஆம் தேதியிலேருந்து 40% ஏறிடுச்சு. எவ்வளோ ஆர்டர் வெளியிட்டிருக்காங்கன்னு இப்போ பாருங்கள். பாருங்கள் நண்பர்களே, அவங்க எடுத்த ஆர்டர் வந்து 1734 crore ஆர்டர் ரிசீவ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரெஸ் வெளியிட்டாங்க. 40% ஏறிச்சு. நான் சொல்லிக்கிட்டு இருந்தேன் இல்லையா, டோரண்ட் பவர் வந்து எவ்வளோ ஆர்டர் ரிசீவ் பண்ணியிருக்காங்கன்னு பாருங்கள். நண்பர்களே, இப்போ நீங்கள் பார்க்குறது டோரண்ட் பவர் வெளியிட்டிருந்த நியூஸ். பாருங்கள், அப்படியே ஸ்க்ரோல் பண்ணி காமிக்கிறேன் எவ்வளோ ஆர்டர்னு. பாருங்கள் நண்பர்களே, எவ்வளோ ஆர்டர் ரிசீவ் பண்ண. ப்ராஜெக்ட் காஸ்ட் வந்து 20,000 crore உங்களுக்கு ஆர்டர் ரிசீவ் பண்ணாங்க. ஒரு வருஷத்துக்கு 1500 crore வந்து 6,500 crore ஆனுவல் ரெவன்யூ கிடைக்கிற மாதிரி 22,000 crore ஆர்டர் ரிசீவ் பண்ணியிருந்தாங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா இந்த இதுக்கு டொரண்ட் பவர் ஏறவே இல்லை. வெறும் 1700 இதுக்கு வாங்கின நெட்வொர்க் 40% ஏறிச்சு. இது 2 நாளாக இறக்கி விட்டுக்கிட்டே இருக்காங்க. ஸோ அதோட சார்ட் வேணாலும் போய் பார்ப்போம். பாருங்கள் நண்பர்களே, டொரண்ட் பவருக்கு வந்த சோகத்தை. வெறும் 1700 கோடி வாங்கின நெட்வொர்க் 40% ஏற்றி விட்டாங்க. ஆனால் 22 கோடிக்கு ப்ராஜெக்ட் வாங்கின டொரண்ட் பவரை 2 நாளாக இறக்கி விட்டுக்கிட்டு தான் இருக்காங்க. அதுக்கு வந்த சோகம் இதுதான் நண்பர்களே. இதைத்தான் நான் சொல்லிகிட்டு இருக்கேன். பாருங்கள், 2 நாளாக உங்களுக்கு இறக்கி விட்டுக்கிட்டு இருக்காங்க. என்ன கொடுமை இது நண்பர்களே. நம்ம அடுத்து பார்க்க போது இன்றைக்கி டாப் லூசர்ஸ். இன்றைக்கி டாப் லூசரானது ஓலா எலக்ட்ரிக். டாப் லூசரானது ஓலா எலக்ட்ரிக். பாருங்கள், ஓலா எலக்ட்ரிக் வந்து நண்பர்களே இப்போ நம்ம பார்க்க போது ஓலா எலக்ட்ரிக் அது டாப் லூசர்ஸில் ஓலா எலக்ட்ரிக் 7% இறங்கிருக்கு. விபிஎல் 4% இறங்கிருக்கு. ஓலா எலக்ட்ரிக் பார்த்திங்கன்னா 40% வந்து ப்ராஃபிட் கொடுத்துட்டு இப்போ ரெஸ்ட் எடுக்கிறதுக்காக 7% இறங்கிக்கிட்டு இருக்குது. சரிங்களா. அதுக்கப்புறம் விபிஎல் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த ஜிஎஸ்டி இம்பேக்ட்னால உங்களுக்கு 4% இன்றைக்கி இறங்கியிருக்கு. நண்பர்களே, நம்ம அடுத்து பார்க்கும்போது சிறைக்குள் அடைக்கப்பட்ட செக்டார் நண்பர்களே. அதாவது 50 டே இஎம்ஐக்கும் 20 டே இஎம்ஐக்கும் நடுவில் சிக்கித்து இருக்குது டிஃபென்ஸ் செக்டார். இதுதான் வந்து சிறைக்குள் அடைக்கப்பட்ட செக்டார் நண்பர்களே. இப்போ நம்ம சார்ட்டில் கூட போய் பார்ப்போம். நண்பர்களே, இப்போ பார்க்குறது நிஃப்டி இண்டெக்ஸ் டிஃபென்ஸை பார்த்துட்ருக்கோம். ஸோ இதில் பாருங்கள், உங்களுக்கு 1.5 மந்த்தாக ஒரே இடத்துல ட்ராவல் ஆகிட்டு பாருங்கள். அதுவும் எங்கே தான் இந்த மேலே போகிற இந்த ப்ளூ கலர் லைன் என்ன தான் உங்களுக்கு 50 இஎம்ஐ லைன். இந்த கீழே இருக்கிற ரெட் கலர் வந்து 200 இஎம்ஐ லைன். 50 இஎம்ஐ லைனுக்கும் 200 இஎம்ஐ லைனுக்கும் 1.5 மாதம் சிறப்பட்ட மாதிரியே உள்ளே தான் சுற்றிக்கிட்டு இருக்குது. இதை விட்டு எந்த பக்கம் வெளியே வருதுன்னு பார்ப்போம். இது 50 டேக்கு மேலே போச்சுன்னா ஸோ இதை மேலே பழைய கைக்கு போக ட்ரை பண்ணோம். இல்லைன்னா புது லோவை க்ரியேட் பண்ண வாய்ப்பு இருக்குது. இதில் எது நடக்குன்னு பொறுத்திருந்து பார்ப்போம் நண்பர்களே. இன்றைக்கி முக்கியமான செய்தி நண்பர்களே. இன்றைக்கி நமக்கு செட்டில்மெண்ட் ஹாலிடே. யாராவது நேற்று ஷேர் வாங்கி இன்றைக்கி விற்றுருந்தாங்கன்னா உங்களுக்கு வந்து ஆக்ஷன் பெனால்ட்டி கண்டிப்பாக போடுவாங்க. ஸோ அதாவது நேற்று தேர்ஸ்டே ட்ரேடிங் டே அப்படிம்பாங்க. இன்றைக்கி
நமக்கு வந்து T+1 வரும். ஆனால் இன்றைக்கி செட்டில்மெண்ட் ஹாலிடேங்கிறதுனால எந்த செட்டில்மெண்ட்டும் நடக்காது. அது மண்டேயில் தான் நடக்கும். நீங்கள் நேற்று வாங்கிட்டு தெரியாமல் இன்றைக்கி விற்றுருந்தீங்கன்னா மண்டே கூட உங்களுக்கு அமௌண்ட் எதுவும் செட்டில்மெண்ட்டே ஆகாது. அது டியூஸ்டே மட்டும்தான் உங்களுக்கு வந்து உங்கள் அக்கௌண்ட்டில் கிடைக்கும். ஸோ அதுக்கு நீங்கள் நேற்று வாங்கிட்டு நீங்கள் சேல்ஸ் இன்றைக்கி பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு டியூஸ்டே வரும்போது ஆக்ஷன் பெனால்ட்டி போட்டு தான் உங்களுக்கு கொடுப்பாங்க. சரிங்களா? சரிங்க. அப்போனா நான் முன்னாடியே வாங்கியிருந்தது இன்றைக்கி வித்திங் டைம் இன்றைக்கி உங்களுக்கு எதுவுமே கொடுக்க மாட்டாங்க. ஆனால் மண்டே வந்து செட்டில் பண்ணிடுவாங்க. ஆனால் நேற்று வாங்கியிருந்ததை இன்றைக்கி செட்டில்மெண்ட் அன்றைக்கி நீங்கள் விற்றீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு அமௌண்ட்டு பெனால்ட்டி அப் டு 20% வரைக்கும் 20% வரைக்கும் உங்களுக்கு பெனால்ட்டி போட்டு என்ன பண்ணிடுவாங்க, T+2 அது டியூஸ்டே அன்றைக்கி தான் உங்களுக்கு செட்டில்மெண்ட் ஆகும். சரிங்களா நண்பர்களே? அதனால் எப்போவுமே ஹாலிடே அன்றைக்கி, அது செட்டில்மெண்ட் ஹாலிடே அன்றைக்கி விற்காதீங்க. அதுவும் இன்னைக்கு செட்டில்மெண்ட் ஹாலிடேனா நேற்று வாங்கினது எப்போவுமே விற்காதீங்க நண்பர்களே. நம்ம கடைசியாக பார்க்க போது சபிக்கப்பட்ட ஜூன் குவார்ட்டர் ஸ்டாக். அது என்ன சபிக்கப்பட்ட ஜூன் குவார்ட்டர் ஸ்டாக்னு பிஎம்எல் சொல்கிறீங்க? பிஎம்எல் ஒரு ஃபேமஸான ஸ்டாக்கு. அது ரயில்வேக்கு டிஃபென்ஸ்க்கெலாம் ப்ராஜெக்ட் பண்ணக்கூடிய ஒரு ஃபேமஸான ஸ்டாக் தான். சரிங்களா? ஸோ அந்த ஸ்டாக் வந்து அதோட ஜூன் குவார்ட்டரில் மட்டும் எப்படி பண்ணுதுன்னு பாருங்கள். ஜூன் குவார்ட்டர் வந்தாலே அது ஒரு சாம்பக்கேடு மாதிரி பிஎம்எலுக்கு. பாருங்கள், இப்போ போய் சார்ட் நம்ம ஸ்க்ரீனரில் போய் செக் பண்ணி பார்ப்போம். நண்பர்களே, இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்குது பிஎம்எல் லிமிடெட். அதை நான் ஸ்க்ரோல் பண்ணி பாருங்கள். நம்ம பார்த்து குவார்ட்டர்லி ரிசல்ட். அதில் உங்களுக்கு ப்ராஃபிட் போய் செக் பண்ண போகிறேன். உங்களுக்கு ப்ராஃபிட் சரியாக தெரிய மாட்டேங்கி. இங்கே கொஞ்சம் லேசாக டார்க்காக வருது பாருங்கள். இது மட்டும் டார்க்காக இந்த வர இடம் பாருங்கள். அது மாதிரி இங்கே டார்க்காக வர இடம், அதே மாதிரி இது டார்க்காக வர இடம். இது எல்லாமே ஜூன் குவார்ட்டர். சரிங்களா? நான் வேணாலும் கொஞ்சம் நகர்த்தி காமிக்கிறேன் பாருங்கள் உங்களுக்கு. பாருங்கள் நண்பர்களே, அந்த லேசாக டார்க்காக இருந்தது. சரிங்களா? டார்க்காக இருக்கிறது பாருங்கள் நண்பர்களே. ஜூன் இங்கேயும் ஜூன் டார்க்காக இருக்கும், இங்கே ஜூன் லேசாக டார்க்காக இருக்கும், இங்கே ஜூன் டார்க்காக இருக்கும். சரிங்களா? ஸோ அதுதான் நான் வந்து உங்களுக்கு மார்க் பண்ணி காமிச்சேன். மார்க்கிங் லைட்டாக தெரியும் பாருங்கள். போதுங்களா? ஸோ இந்த மார்க்கிங் தான் உங்களுக்கு கீழே மைனஸில் காமிக்கும். பாருங்கள் நண்பர்களே, உங்களுக்கு ஒவ்வொரு ஜூன்லேயும் பாருங்கள் -75. அதுக்கப்புறம் அடுத்த ஜூனில் பாருங்கள் -70. இந்த ஜூன்லேயும் பாருங்கள் -54. இது என்னன்னு தெரியல, ஒவ்வொரு ஜூன் குவார்ட்டர்லையும் இதுக்கு சாபம் மாதிரியே ஒவ்வொரு ஜூன் குவார்ட்டர்லையும் நெகட்டிவ் ரிசல்ட் தான் கொடுக்கும். நெகட்டிவ் ப்ராஃபிட் தான் இது வரைக்கும் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஆனால் மற்ற எல்லா குவார்ட்டர்லையும் ப்ராஃபிட் கொடுத்துருக்காங்க. ஸோ இதிலேருந்து ஜூன் குவார்ட்டர்னாலே இந்த பிஎம்எலுக்கு ஒரு சபிக்கப்பட்ட குவார்ட்டர்னே நம்ம சொல்லிடலாம். சரிங்களா நண்பர்களே? இது வரைக்கும் பொறுமையாக பார்த்ததுக்கு நன்றி நண்பர்களே. இது மாதிரி தகவல் அறிவுக்கு நீங்கள் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் நண்பர்களே. தேங்க்யூ.